கேல் சாலடும் சிக்கன் நக்கட்ஸும் சாப்பிட்டா பிளட் சுகர் என்ன ஆகும்? என் உடம்புல இருக்கிற இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் மூலியமா இன்னைக்கு நான் லஞ்சுக்கு சாப்பிட்ட கேல் அண்ட் சிக்கன் நக்கட்ஸ் சிக்ஃபிலேல போய் வாங்கியிருந்தேன். சாப்பிட்டதுல என் பிளட் சுகர் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். சாலடும் சிக்கன் நக்கட்டுமா? ஓ மை காட், பாரு, 8 பீஸ் சிக்கன் நக்கட்ஸ் கேல் சாலட் சாப்பிட்டதுல என்னோட பிளட் சுகர் 100ல இருந்து 117 ஏறி இருக்கு. 7 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர். அது ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப கம்மி. இந்த 7 மில்லிகிராம் கூட எதனால ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் இந்த சாலட்ல கொஞ்சோண்டு ட்ரெஸ்ஸிங், நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தது, அதை சாப்பிட்டேன். அதில் தான் அந்த ஒரு சின்ன ஸ்பைக் கூட வந்திருக்கும். ஆனால் இதில் சிக்கன் நக்கட்ஸ் வந்து பிரெட் கிடையாது, சும்மா கிரில்டு சிக்கன் நக்கட்ஸ். புரோட்டீன் ஜாஸ்தி, ஆயில் கம்மி, கேல்ல ஹை ஃபைபர், லோ கார்ப். இது எல்லாமே சேர்ந்து டைஜஷனையும் ஸ்லோ பண்ணி இருக்கு, பிளட் சுகர் ஸ்பைக்கையும் தவிர்த்து இருக்கு. அடுத்த ஒரு வீடியோல இதே லஞ்ச் ஐட்டமுக்கு சாலட்ல ட்ரெஸ்ஸிங், நட்ஸ், ட்ரை ஃப்ரூட் போடாம சாப்பிட்டு பிளட் சுகர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? அடுத்த வீடியோல அதை பார்ப்போம். சப்ஸ்கிரைப்.